அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும். நான் ரொம்ப நாளாக வந்து இந்த கேளக்கிய சித்தர் பற்றி கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் இதில் ஆர்வமும் இருந்துச்சு. சரி, எனக்கு அவங்க சொல்கிற மாதிரி கனவுல வரட்டும், எனக்கு கனவுல ஒரு வரட்டும், பட்டாம்பூச்சி வரட்டும், வண்டு வரட்டும், இதெல்லாம் வரட்டும். கண்டிப்பாக அப்படி நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக உங்களை பற்றி நான் பேசுவேன். உங்களுக்காக ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய பெயரை நான் வந்து 108 தடவை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. இவ்வளவு நாளில் எனக்கு இப்போ தான் வந்து அவருடைய முகம் வந்து கனவுல வந்தது. அதே மாதிரி கனவுலேயே எனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி வண்டு வந்த மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு. சரி, அப்போ நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு வந்து அவருக்காக தனியாக ஒரு விளக்கு வாங்கினேன். எனக்கு வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்துக்கும் போதே எழுந்து வந்து நான் கிச்சனில் லைட்டாக போடுறேன், பட்டாம்பூச்சி பறந்து வந்து உட்காந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து மொபைல் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்லாம் தோணலை. சரி, எனக்கு அது அவரை அந்த பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே சரி நம்ம வந்து இன்றைக்கி விளக்கு ஏற்றிடலாம் அவர் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிடுச்சு. உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் எப்பயும் நான் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணும்பொழுது பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கிழக்கிய சித்தருக்கு ஒரு விளக்கு ஏற்றலான்னுட்டு வாங்கி வச்ச விளக்கை வச்சு நான் ஏற்றிட்டேன். ஏற்றி அவருடைய பெயர், அதாவது நம்ம என்ன சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தர் நமோ நமக அப்படி 108 தடவை சொல்லணும். பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் சொல்லலாம். எனக்கு வேண்டுதல் எதுவும் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுடைய பெயரை வந்து தினமும் 108 தடவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி எனக்கு நடந்ததுனால நான் இன்றைக்கி ஆரம்பிச்சுட்டேன். அவருடைய பெயர் தான் மந்திரம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ கிழக்கிய சித்தர் நமோ நமக, இவ்வளவு தான் 108 தடவை பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும், ஒரு விளக்கு ஏற்றி. சரி, நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் பட்டாம்பூச்சி நம்ம பார்த்தது வந்து எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதில் எனக்கு கிடச்சிது. நான் சொல்கிறேன். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, உப்பு ஜாடியெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக வந்து உப்பு வந்து பீங்காஞ்சாடியில் போட்டு வைக்கணும்னு ஆசை. உண்மையில சொல்லணும்னா அப்படி தான் போட்டு வைக்கணும். கல்லுப்புலாம் வந்து ஜாடியில் போட்டு வச்சா லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும், லக்ஷ்மி தாயார் அங்கே வந்து அமருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிச்சனில் கண்டிப்பாக பீங்கானில் நம்ம இந்த உப்பு ஜாடி வைக்கிறது, ஊறுகாய் ஜாடி வைக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. இத்தனை நாள் பார்த்தேன், இத்தனை நாள் வந்து எனக்கு வாங்கி வைக்கணும்னு ஆசை இருந்தே தவிர எனக்கு அதுக்கு அமையலை. இந்த தடவை எனக்கு அமைஞ்சிருச்சு. கல்லுப்புக்கு தனியாக, தூள் உப்புக்கு தனியாக, ஊறுகாய்க்கு தனியாக, தயிர் வந்து தயிர் புறக்க ஊற்றுறதுக்கு தனியான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அதையும் சரி நம்ம வந்து இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு காலைல பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு வச்சிட்ருந்தேன். போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். அப்போ தான் என் மகன் எழுந்துட்டு நான் போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன் திடீர்னு வந்து அம்மா பட்டாம்பூச்சுமா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்கு நடக்கிற எல்லாமே நான் வந்து என் பையன்கிட்ட வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு இருந்ததுனால அம்மா இங்கே பாருன்னு கூப்பிட்டான். நான் தான் சொன்னேன், டே காலையிலே நான் பார்த்தேன், ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை, பட் நான் எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது நான் பார்க்கலடா, எங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தோம், திரும்ப என் கண்ணில் மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் குளிக்க போயிருந்தப்போ ஜன்னலில் இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். உடனே ஒரு கிளிப் எடுத்தேன். நகரவே இல்லை. அது கொஞ்சம் முதல்ல நகர்ந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பறக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. திரும்ப நான் பார்க்கும் பொழுது அங்கே இல்லவே இல்லை. சரி, பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, அவனுக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணுமேன்னுட்டு அந்த வேலையில் நான் இறங்கிட்டேன். கிழக்கிய சித்தருக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு உங்களுக்கு நிறைவேறுச்சா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, நான் எந்த வேண்டுதலும் வைக்கலை. நான் வந்து எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு மனதில் வந்து பாசிட்டிவான ஒரு வைப் இருக்குது, எனக்கு வந்து ஒரு இஷ்டம் இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இது நடந்தால் தான் அப்படின்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன். இப்போ வந்து நான் எந்த வேண்டுதலும் வச்சு நான் செய்யலை. நீங்கள் எனக்கு வந்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை நினைப்பேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னது தான். எனக்கு அது நடந்தது. நான் சொன்ன அன்றைக்கெல்லாம் நடக்கலை, கொஞ்ச நாள் கழித்து தான் நடந்தது. அதனால் அவருக்கு நான் என்ன சொன்னனோ அதையும் நம்ம செஞ்சிடணும்னு செஞ்சுட்டேன். இந்த உப்பு ஜாடி தான் காமிச்சிருக்கேன். இது பெரிய ஜாடி தான், 1 கிலோ உப்பு, கடல் உப்பு. இது வந்து சால்ட் உப்பு, அதுவும் 1 கிலோ தான். ஆனால் அதில் வந்து 3/4 தான் பத்துச்சு. மற்ற எந்த ஜாடிலையும் இன்னும் நான் வந்து நிரப்பலை. கூடிய சீக்கிரம் ஊறுகாலாம் வாங்கி நிரப்பணும். தயிர் இன்றைக்கி புறக்கூத்திடுவேன். நான் சொன்னேன் இல்லையா, என் மகன் சொன்னான்னு சொல்லிட்டு, அது இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன். எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குவார்டர்லி லீவ் முடிஞ்சு இன்றைக்கி தான் முதல் நாள் போகிறாரு என் மகன் பள்ளிக்கு.
என் பதிவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் முருகா.